श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्। श्रीमत् परमहंसेत्यादि श्री यदुगिरी यतिराज नारायण रामानुजजीयर சுவாமியினுடைய பரிபூரணமான அனுகிரகத்தினாலும் எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகளுடைய ஆதரவினாலும் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற உபன்யாச தொடர் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் தன்னுடைய இறுதி கட்டத்தை, அதாவது சக்கிரமமாக 4000 திவ்ய பிரபந்தங்களினுடைய அர்த்த விசேஷங்களை அனைவரும் அறிந்து கொள்ளுகிற பொருட்டு பேருதவி புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் எல்லா பிரபந்தங்களும் நன்கு தலைக்கட்ட பெற்று மணவாள மாமனிகளுடைய அற்புத பிரபந்தமான திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய கிரந்தம், அது தன்னையே தற்சமயம் நாம் அனுபவத்திற்கு விஷயமாக கொண்டிருக்கிறோம். திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை, அதனுடைய சாரத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்கிற பாரிப்போடே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஆகிற கிரந்தத்தை, இந்த தேனை நமக்கு அனுகிரகித்தார் மாமுனிகள். அதிலே இதுகாரும் 45 பாசுரங்களை நாம் அனுபவித்து முடித்திருக்கிறோம். இன்றைய தினம் 46ஆம் பாசுரம் தொடங்கி 50வது பாசுர பரியந்தம் அனுபவிக்க பிராப்தம். 46ஆம் பாட்டு. இந்த 46ஆம் பாட்டு அனுகாரம்ங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது. அதாவது திருவாய்மொழியில் கடல் ஞாலம்னு தொடங்குகிற ஒரு திருவாய்மொழி பதிகம். அந்த பதிகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை ஒரு பாசுரத்தாலே
இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி மூலமாக நமக்கு வெளியிட்டருளுகிறார் மாமுனிகள். முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். கடல் ஞாலத் தீசனை முன் காணாமல் நொந்தே உடனா அனுகரிக்கலுத்து திடமாக வாய்ந்தவனாய்த்தான் பேசும் மாறன் உரையதனை ஆய்ந்துரைப்பார் ஆட்செய்ய நோத்தார். இது பாசுரம். பத உரையை முதலிலே விண்ணப்பிக்கிறேன். கடல் ஞாலத்து, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஈசனை, எம்பெருமானை முன் காணாமல், கண்முன்னே காணப்பெறாமல், நொந்து கிளேசப்பட்டு துக்கப்பட்டு உடனாவ் அனுகரித்தல் உற்று, அவனைத்தாம் அனுகரித்து தரிக்க பார்த்து திடமாக வாய்ந்து திருடாத்தியவசாய யுக்தராய் அவனாய் தான் பேசும், அவனாகவே தான் அனுகரித்து பேசுகிற மாறன் உரையதனை, ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை ஆய்ந்து உரைப்பார். அதனுடைய வைபவம் அறிந்து அனுசந்திப்பவர்கள் ஆட்செய்ய நோற்றார். அந்த ஆழ்வாருக்கு அடிமை செய்ய நோன்பு நோற்றவர் ஆவர்கள். இதுதான் பதவுரை. அவதாரிகை 46ஆம் பாட்டு. இதில் அனுகாரத்தாலே தரிக்க பார்க்கிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். அனுகாரம்னா என்ன அப்படின்னால், பகவானிடத்திலே அளவற்ற அன்புடையவர்கள். கோபிகளை வச்சுக்கோங்க. இந்த கோபிகைகள் அவர்களுக்கு கிருஷ்ணனிடத்திலே, கண்ணன் எம்பெருமானிடத்திலே அளவற்ற காதல், எப்போதும் கண்ணனோடே கூடியிருக்க வேண்டும்ங்கிற பாரிப்பு. ஆனா கண்ணன் அவர் விளையாட்டுக்காரர், லீலா புருஷோத்தமன். எப்ப அவர் சேர்ந்திருப்பார், எப்ப விட்டுட்டு ஓடி போயிடுவார், திரும்ப வந்தாலும் தங்குவரா, முதல்ல திரும்ப வருவரா, இப்படி பல கேள்விகள் உண்டு. ஆனா பெண்களுக்கோ கண்ணனை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது இயலாத காரியம். கண்ணனை நம்பவும் முடியறதில்லை. என்னதான் பண்றது? அதுக்குத்தான் அனுகரித்து தரித்தல் அப்படிங்கிற ஒரு முறையை அந்த கோபிகைகள் அவர்கள் கை கொண்டார்கள். ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. கண்ணபிரான் பிரிந்து சென்ற காலத்தில் இந்த கோபிகைகள் எல்லாம் பிருந்தாவனத்திலே திரள் திரளாக கூடி அவர்களுக்கிடையிலே பேசிக்கொண்டார்கள். கண்ணன் அவர்தான் நமக்கு எல்லாமே. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். ஆனா என்ன ஆகி போச்சு? அவர் அதை புரிஞ்சுக்கணுமே. எப்பவும் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு அவரும் விருப்பப்படணும். அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பெண்களை விட்டு பிரிந்திருந்தும் ஒரு விளையாட்டு அவன் விளையாடுகிறான். நாம பிரிந்திருக்கிற போதும் இவர்கள் நம்மை நினைக்கிறார்களா, அத்தனை அன்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை போல் இருக்கு. அதுக்காக அப்படி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கார். ஆனா நம்ம நிலைமை இங்க ரொம்ப மோசமா இருக்கு. அவர் விளையாடிட்டு இருக்கார், அதுலயும் கூட அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, அது இருக்கட்டும். ஆனா நம்ம நிலைமை, நாம ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவோம் போல் இருக்கே, பிராணனே போயிடும் போல் இருக்கு. இப்ப என்ன செய்வது அப்படின்னா, அப்பதான் சில பேர் ஒரு யோசனை சொன்னார்கள். நாம ஏன் அனுகாரம் பண்ணக்கூடாது? அனுகாரம் பண்றது அப்படின்னால், இப்ப இந்த பெண்கள் இத்தனை பேர் இருக்காளா, அதுல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். அழகா இருக்கா, கண்ணழகு படைத்தவளாக இருக்கிறாள். கண்ணன்னா கண்ணழகு படைத்தவன் கண்ணன். கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கரும நிறத்தோட கூடியிருத்தல் அது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணை பார்த்தா நல்லா கரும நிறத்தோட கூடியவளாக இருக்கிறாள், கண்ணழகு படைத்தவளாகவும் இருக்கிறாள். சிரிக்கிற போது கொஞ்சம் கண்ணனை நினைவூட்டவும் செய்கிறாள். கொஞ்சம் சாயலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணை முன்னே அழைத்தார்கள். நீ கொஞ்சம் அப்படியே நடந்து காட்டு அப்படின்னா நடந்து காட்டினாள். கொஞ்சம் ஒரு ஆணை போல நட அப்படின்னு சொன்னார்கள். அப்படியே செய்தாள். ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கா போலே, அதை இசைக்குமா போலே, ஊதுமா போலே செய்க பண்ணி காட்டு, அந்த பாவனை பண்ணுன்னா அதையும் பண்ணி காட்டினாள். இவ அப்படியே கண்ணனாட்டமே இல்லை. இவளையே கண்ணனை போல நன்னா அலங்கரித்து மயிர்பீலியை சூட்டி இவளையே கண்ணன்னு நாம நினைச்சுட்டு இருந்தோம்னா, கண்ணனை விட்டு பிரிந்து நாம் படுகிற துன்பமெல்லாம் போகும். இதுதான் அனுகாரம். இந்த அனுகாரத்தை அந்த கோபிகைகள் செய்தார்கள்னு பார்க்கிறோம்.
ஆண்டாள் அதனால தானே திருப்பாவையே பாடினாள். இந்த அனுகாரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் ஆண்டாள் இந்த அனுகரித்து தரித்தல்ங்கிற முறையை பின்பற்றி கோபிகைகளை அனுகரித்தாள். இது ஆண்டாள் செய்த காரியம். கண்ணனை போல கோபிகைகள் அனுகரித்தார்கள். கோபிகைகளை பார்த்துட்டு தன்னை ஒரு கோபியாகவே எண்ணிக்கொண்டு ஆண்டாளும் அனுகரித்தாள் என்று அறிகிறோம். இதுதான் அனுகாரம் அனுகாரம்னு சொல்லுவார்கள். அந்த அனுபவம் தான், அந்த அனுகார பிரகாரம்தான் இந்த கடல் ஞாலம்ங்கிற திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு செல்லுகின்றது. அதைத்தான் தாய்பாசுரத்தாலே வெளிவருகின்றது. அதை தாயார் சொல்றா. இவள் அனுகாரத்துல ஈடுபட்டிருக்கிறாள்ங்கிற அந்த விஷயத்தை தாயார் சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அதாவது மகளின் அனுராகத்தை தாய் முறையிடுகின்றாள் என்கை. அவளுடைய அந்த அனுராகம், பெருமானை பின்பற்றி செல்லும் அந்த பக்தி, அந்த அன்பானது, அது தன்னை தாயார் முறையிடுகின்றாள். இந்த பராங்குஷ நாயகி, ஆழ்வார் பெண் தன்மையில இருக்காருன்னா பராங்குஷ நாயகி ஆடுறாள் இல்லையோ, அந்த பெண் பிள்ளை பாருங்க தன்னை ஞான முத்திரை காட்டுகிறாள். ஸ்ரீகோஷம் ஞான முத்திரை காட்டுறா போலே தன்னை கீதாச்சாரியனாகவே எண்ணிக்கொண்டு தன்னை கண்ணனை போல நினைச்சுட்டா. கண்ணன் தான் தான் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு போச்சு. கடல் ஞாலம் செய்தேனும் யானே, கடல் ஞாலம் ஆவேனும் யானே, மலை எடுத்தேனும் யானே, இனத்தேவர தலைவனும் யானே, இப்படி எல்லாமே தான் 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 தான்னு சொல்லிட்டே இருக்காள் இல்லையோ. இத திருத்தாயார் பார்த்தாள். இது என்ன நிலைமை, இது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஆராயத் தொடங்கினாள். அப்ப அவளுக்கு புரியல. என்ன புரியலன்னா, பகவானை விட்டு பிரிந்திருக்கிற காரணத்தாலே அந்த பகவானை போல அனுகரித்து இவள் தரிக்க பார்க்கிறாள்ங்கிற அந்த விஷயம் இவளுக்கு தெரியவே இல்லை. அதனால கலங்கி கிடந்தாள். அப்ப சில பேர் பந்து வர்க்கத்தாரெல்லாம் வரா. அவள்லாம் அங்க வந்து பார்த்துட்டு இது என்னன்னு அவர்கள் கேட்க, அவ சொல்றா, சர்வேஸ்வரன் இவள் பக்கலிலே ஆவேசித்தான் போலும். நான் என்னன்னு சொல்லுவேன், எல்லாமே தான் தான் அந்த சர்வேஸ்வரனை போல பேசிட்டு இருக்கா. கீதையில கண்ணன் அப்படித்தானே பேசியிருக்கா. எதெல்லாம் வசத்தியா இருக்கோ அதெல்லாம் தான் தான்னு சொல்றாரோ இல்லையோ. வருதோ தன்னுடைய பெருமையை சுய தம்பட்டம் அடிச்சுக்கணும்னு பேசுறாரா? கிடையவே கிடையாது. ஒரு உண்மையத்தான் பேசியிருக்கார். எல்லாமே அவர்தானே. முக்கியமா வசத்தியாக எதெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அவர்தாங்கிறதுலே மாற்று கருத்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, எந்தெந்த துறையிலே, எந்தெந்த நல்ல துறையிலே எவ்வவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவ்வவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் என்னுடைய அம்சம் உண்டுங்கிறார் பெருமாள். எத்தனையோ பேர் இருப்பாள். ஒரு துறையிலே சிறந்தவர்களாக எத்தனையோ பேர் ரொம்ப சுப்பிரதிஷ்டிதர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே எல்லாம் நிச்சயமாக பகவத் அம்சம்ங்கிறது உண்டு. இல்லைன்னா அத்தனை சிறந்து விளங்குவதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையோ. அதனால எல்லாவற்றிலும் பகவான் உண்டு. எல்லாம் நான் தான் அவர் சொல்றார். அவருக்கு அது தகும், பொருந்தும். நமக்கு தகுமா? பொருந்துமானால் ஆழ்வார் அனுகாரம் பண்ணி தரிக்கிறார் இல்லையோ, அவருக்கும் தகும். அதனால சொல்லிக்கிறார். ஆனா இது தாயாருக்கு புரியல. அவள் என்ன சொல்லிட்டா, சர்வேஸ்வரன் வந்து பூந்துட்டான் போல் இருக்கு, என்னன்னு தெரியலையே, ஏன்னா சர்வேஸ்வரனை போல இருக்கு பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அதுதான் இந்த கடல்ஞாலம்ங்கிற திருவாய்மொழியினுடைய சாரம். அந்த சாரத்தை திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே காட்டுகிறார். அனுகாரத்தாலே தரிக்க பார்க்கிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். எங்கனே எண்ணில், அதெங்கனே எண்ணில் எங்கனேயோவில் கீழே எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகுன்னு பாடினார் இல்லையோ. பிரீத்திய பிரீத்தி சமமாய்ச் சென்ற விடத்தில் பிரீத்தியம்சம் தலையெடுத்து தரிக்கைக்கு யோக்கியத்தை உண்டாயிருக்க பாக்ய ஹானியாலே அப்பிரீத்தியம்சமே தலையெடுத்து பெற்றல்லது தரிக்க உண்ணாதபடி ஆத்தாமை கரை புரண்டு கிடைச்சாத்தான் ஆச்சுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. சுருக்கமாவே விண்ணப்பிச்சுட்டு வரேன். கிடைச்சாத்தான் ஆச்சு, பகவான் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு. அதனாலே எப்படி பெறுவது? பெற்றல்லது தரிக்க உண்ணாதபடி அந்த ஆத்தாம கரபுரண்டபடியினாலே கோபிமார் கண்ணனை அனுகரித்து தரித்தா போலே இவரும் உபய விபூதிநாதனை அனுகரித்து தரிக்க பார்க்கிறபடியை கண்டு கண்கலங்கின பரிவர். இவருடைய இந்த நிலைமையை பார்த்துட்டோ அந்த பரிவர்கள் பந்து வருகத்தார் அவர்கள் எல்லாம் அந்த சந்நிகிதர் அவர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். பரிவர் சந்நிகிதருக்கு விஷண்ணராய் சொல்லி செல்லுகிற கிரமத்தை நாயகனை பிரிந்தாற்றாமையாலே தத் பிரகாரங்களை அனுகரித்து தரிக்க பார்க்கிற தலைவி நிலையை வினவ வந்தவர்களுக்கு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்டு வருவாளோ இல்லையோ, அவர்களுக்கு திருத்தாயார் சர்வேஸ்வரன்
சர்வேஸ்வரனாவிஷ்டன் ஆனானு, அவன் ஆவிஷ்டன் ஆனானு, அவன் புகுந்தானு என்று கிளேசத்தாலே சொல்லிச் செல்லுகிற துறையிலே வைத்தருளி செய்கிற கடல் ஞாலத்தில் அர்த்தத்தை கடல் ஞாலத்தீசனை என்று தொடங்கி அருளி செய்கிறார் என்கை. கடல் ஞாலத்தீசனை, கடல் சூழ்ந்த பூமியில் உள்ளோருக்கு நியந்தாவாய். கடல் சூழ்ந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்தான் நியாமகனாய் இருக்கார். அத்தாலே சர்வ நிர்வாகனான சர்வேஸ்வரனை, அப்படிப்பட்டவனான பகவானை முன் காணாமல் நொந்து, பிரத்யக்ஷ சாட்சா்காரம் பண்ணாமல் நொந்து. மானசானுபவம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு, உருவெளிப்பாடுன்னு சொல்லுவார்கள். அது நடக்கிறது இல்லைன்னு சொல்லல. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அது அப்படியே எதிரில இருக்கா போல ஒரு தோற்றத்தை அவருக்கு உண்டாக்கி தருகிறது. அது பிரத்யக்ஷ சாட்சா்காரத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். என்னதான் சொன்னாலும் அது பிரத்யக்ஷமான அனுபவம்னு சொல்ல போகாதே. அதனால மானசானுபவம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லலே. சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் உரு என் நெஞ்சுள் எழும் அறிவறிய பிரானை, எப்படி பாடியிருக்காரு பாருங்க. சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் உரு என் நெஞ்சுள் எழும் அப்படின்னு பாடியிருக்கார். அறிவறிய பிரான், இந்த பெருமான் என்ன அப்படி நேருக்கு நேரா பார்த்து அத்தனை சுலபமா வாப்பான்னு தோல்ல கை போட்டு பேசிட முடியுமா? அவர் அறிவறியவராக இருக்கிறார். அப்படின்னு எல்லாம் அருளி செய்த அந்த மானச சாட்சா்கார மாத்திரம் ஒழிய அந்த அறிவறிய பிரான் என்னுள்ளே தோன்றுகின்றான், உள்ளுக்குள்ளிருந்து எனக்கு தன்னுடைய தரிசனத்தை தருகின்றான் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரத்யக்ஷ சாட்சா்காரங்கிறது இல்லை. அத்தாலே அவசன்னராய், அதனால் அவருக்கு ஒரு துக்கம் ஏற்படுகிறது. உடனா அனுகரிக்கலுத்து, அனந்தரமாக கோபிமார் கிருஷ்ணனை அனுகரித்து தரித்தபடியை ஆராய்ந்து தாமும் அனுகரித்து தரிப்பதாக திருவுள்ளத்திலே உற்று திடமாக வாய்ந்து திருடாத்தியவசாய யுக்தராய் வாழ்ந்த வளநாடன் வழுதி வளநாடன் என்னும்படி பாவபந்தத்தோடே கிட்டி ஒரு திருடமான அத்தியவசாய யுக்தராய், அப்படின்னா திடமான உறுதிப்பாடு பூண்டவராய் கொண்டவராய் வாழ்ந்த வழுதி வளநாடன் என்னும்படி பாவபந்தத்தோடே கிட்டி அவனாய்த்தான் பேசும். அவனாய்த்தான் பேசும்னா என்ன? கடல் ஞானம் கற்கும் கல்வி காண்கின்ற செய்கின்ற திறம்பாமல் இனவே உத்தார்கள் உரைக்கின்ற கொடியவினை கோலங்கொள் கூந்தல் இவையாதியாக பத்தும் பத்தாக ஒரு பாட்டிலையும் என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்கள், சகல வித்யா வேதனம், வித்யா பிரவர்த்தகத்வாதிகள், காரணமான பூத பஞ்சகங்கள், காலத்திரயத்தில் உண்டான கிரியாஜாதங்கள், ஜெகத் ரக்ஷண பிரமுகமான சேஷ்டிதங்கள், கோவர்தனோத்தரணம் முதலான கிருஷ்ண சேஷ்டிதங்கள், இப்படி எதையுமே விடலையே. ஆசிரித்தர்களிடத்துல பகவான் எப்படி நடந்துகிறார், அனாசிரித்தர்களிடத்துல எப்படி நடந்துகிறார், அவர் நடந்துகிறதெல்லாம் தாம் பண்றதாவே சொல்லுவார். ஆசிரித்தர்களிடத்துல நான் எப்படி நடந்துப்பேன், அனாசிரித்தர்களிடத்திலே பக்தி அத்தவர்கள் நம்மை துவேஷிப்பவர்களிடத்துல இப்படி இருப்பேன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நானிட்ட வழக்கென்று, இதெல்லாம் நான் தான் பண்றேன், சகல ஜெகன் நியந்தா நான் தான், நிர்வாககன் நான் தான் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையோ என்னும்படி அவனாக அனுகரித்த பிரகாரத்தை அருளி செய்யும். அதாவது திருவாய்மொழித்தந்தாதியிலே இந்த 46ஆம் பாசுரத்தாலே என்ன சொல்லுகிறார் மாமனிகள் அப்படின்னால், அனுகாரம் பண்ணி பாடுறாரு இல்லையோ, அப்படி அனுகாரம் பண்ணி மாறன் பாடியிருக்கிறார். மாறன் உரையதனை அவர் பாடியிருக்காரே அந்த பதிகத்தை ஆழ்வார் அருளி செய்த திவ்ய சூக்தி ஆனத்தை, அந்த திவ்ய சூக்தியை ஆய்ந்துரைப்பார். ஆய்ந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் இவையும் ஒரு 10 என்று இதன் வைபவத்தை ஆராய்ந்து அனுசந்திப்பார். இந்த கடல்ஞானம் பதிகத்தினுடைய வைபவத்தை நன்னா ஆராய்ஞ்சு பார்த்து, ஆஹா இதை போல ஒரு திருவாய்மொழி உண்டோ என்று அனுசந்திக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஆட்செய்ய நோத்தார், திருமாலடியார்களை பூசிக்க நோத்தார்கள் என்னும்படி ஆழ்வார் கடிமை செய்ய நோத்தார் ஆவர். ஆழ்வாருடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்றதையே சங்கல்பமாக உடையவர்களைப் போலே, அந்த வரத்தை பெற்றவர்களைப் போலே ஆவர்கள். அதை நோன்பு நோத்து செய்யுமா போலே அந்த கைங்கரியத்தை கண்டிப்பாக ஆழ்வார் திருவடிகளிலே பிராபிக்க பெறுவர்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். வன்தமிழ் நூற்க நோத்தேன் அடியார் கின்பமாரியே என்னிலே அவர் இருப்பது. ஆழ்வார் அப்படித்தானே பாடியிருக்கார். அதே போலத்தான் இவ்விடத்திலேயும் அந்த பாக்கியம்ங்கிறது கிடைக்க பெறுவர்கள். அதாவது ஆழ்வார் திருவடிகளிலே இவர்களுக்கு கைங்கரியம்ங்கிறது கிடைக்கும். அதாவது அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அருளி செயல்களை தாம் அறிந்து ஓதவல்லவர்கள் யாவரோ அவர்கள் ஆழ்வாருக்கு நித்திய கைங்கரியம் பண்ண நோன்பு நோத்தவர்கள் என்ன கொள்ளத் தகுவர்
என்னதாயிற்று என்பது இந்த 46ஆம் பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தம். அடுத்தது 47ஆம் பாட்டு. நோற்ற நோன்பாதியிலேன் உந்தனை விட்டாத்தகில்லேன் பேர்த்து குபாயம் உந்தன் பேரருளே சாத்துகின்றேன் இங்கென் நிலையென்னும் எழில்மாறன் சொல்வல்லார் அங்கமரர்க்கு ஆறாவமுது. நோற்ற பதவுரைய பார்க்கலாம். மோட்ச சாதனமாக அனுஷ்டிக்கப்பட்ட நோன்பு ஆதி கர்மாதி உபாயங்களில், கர்மஞான பக்தி யோகங்கள்லாம் சொல்றோமே, அந்த உபாயங்களில் இலேன் என்ன அன்வயம் இல்லாதவனாய் இரானின்றேன். நமக்கு அதில் அன்வயம் இல்லை. உந்தனை விட்டு ஆத்தகில்லேன், உன்னை விட்டு தரிக்க மாட்டுகிறேன், உன்னை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது நமக்கு ஆகாது. பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேரருளே சாத்துகின்றேன். புருஷார்த்தத்திற்கு பலத்திற்கு உபாயமாக வழியாக உன்னுடைய மகா கிருபையையே பிரச்சுரப்படுத்தான் நின்னேன். உன்னுடைய கிருபையத்தான் பிடிச்சிட்டு இருக்கேன், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருடையும். அதற்கு மேலே இங்கென் நிலை என்ன எழில்மாற, இந்த அர்த்த விஷயத்தில், அதாவது உன்னை அடைவதற்கென்று நம்மிடத்துல எந்த சாதனமும் கிடையாது. சாதனம் ஏதும் இல்லைன்னா எப்படி அடைவீர்னா, நீதான் இருக்கியே, உன்னைத்தான் சாதனமா வச்சுட்டு இருக்கேன், அதைத்தான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த அர்த்த விஷயத்தில் என்னுடைய நிஷ்டை இப்படி இருக்குன்னு எழில்மாறன் சொல்லியிருக்கார். அழகா ஒரு பேர் கொடுக்குறாரு பாருங்க, எழில்மாறன். அது என்ன அழகு அவருக்குன்னா, சேஷத்துவ காஷ்டையாலே அழகு பெற்ற ஆழ்வார். இந்த சேஷத்துவத்தினுடைய எல்ல நிலத்திலே அடிமதனில் எல்ல நிலம் தானாக எண்ணினான் மாறன் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையோ, அந்த அடிமைதனில் எல்ல நிலம் சேஷத்துவ காஷ்டை, அதனாலே அழகு பெற்றவரான ஆழ்வார். அதுவே அழகு. அந்த அழகாலே ஆழ்வார் இன்னமும் சிறந்து விளங்குகிறார். அந்த எழில்மாறன் சொல் வல்லார், அவருடைய அருளி செயலை ஓத வல்லவர்கள் அங்கு அமரர்க்கு ஆறாவமுது ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகளுக்கு நித்யாபூர்வமான அமிர்தமாக பெறுவர். நித்தியசூரிகளுக்கு நித்யாபூர்வமான அமிர்தமாக பெறுவர் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அதாவது நித்தியசூரிகளுக்கு ஆறாத அமுதமாக இருக்க பெறுவார்கள். வாழ பார்த்துட்டா அமிர்தத்தை கண்டா போல சந்தோஷப்பட்டவர்கள் குதூகலிப்பர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப அர்த்தத்தை பார்க்கலாம். பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அவதாரிக்கும். 47ஆம் பாட்டு. நோற்ற நோன்பாதி. இதில் வானமாமல திருவடிகளிலே வணங்கி பிரவணராய் சரணம் புக்கபடியை பேசின பாசுரத்தை அனுபதித்து அருளி செய்கிறார். பாண்டிய நாட்டிலே நான்கூநேரி அப்படின்னு சொல்லுவார்கள். அது நான்கூநேரின்னு வேற ஊருக்கு, அது இன்னைக்கு நாங்குநேரின்னு சொல்லிட்டு இருக்கோம். வானமாமலைங்கிற பெயரும் உண்டு. ஊருக்கே வானமாமலைன்னு பேரு, அந்த பெருமாளுக்கே வானமாமலைன்னு பேரு. ஏன்னா வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையோ, பெருமாளுக்கே வானமாமலை பெருமாள்னு திருநாமம் தான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே வணங்கி பிரவணராய், அவனிடத்துல பிராமணியம் மிக்கவராய் சரணம் புக்கபடியே பேசின பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். இந்த நோத்த நோன்புங்கிறது திருவாய்மொழியிலே, அது வானமாமல பெருமாள் விஷயமான திருவாய்மொழி பதிகம். அதனுடைய அர்த்தத்தை இங்கே சொல்லுகிறார். அதெங்கனே என்னில் அப்ரீத்தியாலே அனுகரித்து தரிக்க வேண்டும்படி அபினிவேசம் அதிசயித்து செல்லா நிற்கச் செய்தேயும் சுவாபிமதம் பெறாமையாலே அவசன்னராய். அனுகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாரோ இல்லையோ, அப்ப கூட சுவாபிமதம், அவர் என்ன அபிப்பிராயப்படுறாரோ, என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க கிடைக்க பெற்றாரான்னா, நான் ஒண்ணும் நடக்கல சுவாமி, பண்ணி பார்த்தேன், அனுகாரம் எல்லாம் பண்ணி தரிக்கலாம்னு பார்த்தேன், இருந்தா கூட அவனுடைய அருளை பெற்றவனாக சொல்லிக் கொள்ளும் தன்மை எனக்கு வாய்க்கவில்லை, என்னமோ ஒரு குறை இருந்துட்டே இருக்குங்கிறா போலே. அவருடைய அனுகிரகம் கிடைக்கல சுவாமி, ஏதோ பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் அனுகிரகம் கிடைத்த பாடில்லைன்னு சொல்றா போலத்தான் ஆழ்வாருடைய நிலைமை இருக்கிறது. அதனாலே அவசன்னராய், அதனால அவருக்கு ஒரு குறை ஏற்படுகிறது, துன்பம் ஏற்பட்டிருக்கு. இப்படி அனுபவ ருச்சி ரூபமான தன் அபினிவேசத்தை சாதனமாக கருதி அது முற்றினவாறே காரியம் செய்கிறோம் என்று ஈஸ்வரன் நினைத்திருந்தாராக கொண்டு என்ன யோசனை பண்றார் ஆழ்வார்? அவன் என்ன நினைக்கிறான்னு கொஞ்சம் நாம யோசனை பண்ணி பார்ப்போமே. நமக்கு இன்னும் அவன் அனுகிரகம் பண்ணலேன்னு நாம கதறின்னு இருக்கோம். மானச அனுபவம்ங்கிறது நடந்தாலும் அது பிரத்யட்சமான சாட்சாத்தான அனுபவமா இல்லை, அது கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு அப்பப்போ புலம்புறாரோ இல்லையோ. சரி, அவர் ஏன் வரமாட்டேங்கிறார்? இத்தனை நான் கதறேன், இத்தனை கூப்பிடுறேன், என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், வழியில்லாத வழியெல்லாம் தேடி பாக்குறேன், அப்படியே அவர் ஏன் வரமாட்டேங்கிறார்? என்ன காரணமா இருக்கும்? அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அப்ப அவருக்கு தோற்றுகிறதா, என்ன தோற்றுகிறதுன்னா, அனுபவ ருச்சி ரூபமான தம் அபினிவேசத்தை சாதனமாக கருதி.
இவருக்கு ஒரு அபினிவேஷம் இருக்கோ இல்லையோ, அவரோட சேரணுங்கிற ஒரு அபினிவேஷம், ஒரு ஆசை அது இருக்கத்தானே செய்கிறது. அது இன்னும் முற்றட்டும், அது இன்னும் முற்ற வேண்டும், இன்னும் பரிபக்வம் அடைய வேண்டும். அது பரிபக்வமானவாறே இவர் காரியத்தை நாம செய்யலாம், இவருக்கு அனுகிரகம் செய்யலாம் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்படின்னா நாம அவனிடத்திலே செய்கிற அந்த அபினிவேஷத்தை ஒரு சாதனமாக அவன் கருதி இருக்கிறான் போலும் அப்படின்னு நினைத்து கொண்டு பேற்றுக்கு உறுப்பாக சாஸ்திர சித்தமான கர்மாத்யுபாயங்களில் தமக்கு மறந்தும் அன்பயமில்லாமையை சொல்லிக் கொண்டு, சாஸ்திரங்கள்ல பல உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்குதான், அதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா, பிரபன்னர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? பகவதேக உபாயத்துவம்னு சொல்லுகிறோமே, அந்த நிஷ்டையிலே நிலை நிற்பவர்களுக்கு அந்த உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கான்னா, அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பகவதேக உபாயத்துவம்ன்றதே இல்லாத போடுமே. பகவான் மட்டும்தான் உபாயம், அவரே வழியாக இருக்கிறார், அவரே பேராகவும் இருக்கிறார். இதை எப்போதும் நம்முடைய நெஞ்சகங்களில் எப்போதும் நாம் இந்த விஷயத்தை நன்கு நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்தான் வழியா இருக்கார். ஆழ்வார் பார்த்தார், சாஸ்திர சித்தமான கர்மாத்யுபாயங்களில் தமக்கு மறந்தும் அன்வயமில்லாமையை சொல்லிக் கொண்டு அவன் அடியிலே காட்டின உபாயமொழிய வேறொரு உபாயம் இல்லை என்று. என்ன உபாயம்? அவன்தான் உபாயம், அவன் திருவடிகள் தான் உபாயம் என்று சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாக பிராட்டிமாரோடும் நித்திய பரிகரத்தோடும் கூட ஸ்ரீவரமங்கையிலே வந்தெழுந்தருளி இருக்கிற வானமாமலை திருவடிகளிலே வேறற்ற மரம் போலே புகழற்று விழுந்து சரணம் புகுகிற நோத்த நோன்பில் அர்த்தத்தை அருளி செய்கிறார். நோத்த நோன்பாதியிலேன் என்று தொடங்கி என்கை. அவனை விட்டா வேற உபாயம் இல்லை, இதை நல்லா தெரிஞ்சுட்டார். அவன் நம்ம அடையறதுக்கு எத்தனையோ உபாயங்களை பண்ணிட்டு இருக்கான். அவன் அடைவதற்கு நாம் உபாயம் பண்றதாவது? எனக்காகத்தானே அவர் ஸ்ரீவலமங்கல நகர் வானமாமலைக்கு வந்திருக்கார். எப்படி வந்திருக்காருங்க? பிராட்டிமாரோடும் நித்திய பரிகரத்தோடும் கூட. அங்க போய் பார்த்தா யாரோ சாமரம் எல்லாம் போட்டு ரம்பா ஊர்வசி மேனகை எல்லாம் கூட இருக்கா. பல பேரோடு கூடி பெருமாள் அங்க வந்திருக்காருன்னா எதுக்காக வந்திருக்கார்? நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு தானே வந்திருக்கார். அப்படி இருக்கிற அந்த பெருமாள் வானமாமலை திருவடிகளிலே, அவர் திருவடிகளிலே வேறற்ற மரம் போலே புகழற்று விழுந்து சரணம் புகுகிற நோத்த நோன்பில் அர்த்தத்தை அருளி செய்கிறார். அந்த பதிகம் அந்த திருவாய்மொழியிலே என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சாரத்தை இந்த பாசுரத்தாலே சொல்லுகிறார். நோத்த நோன்பாதியிலேன், இத்தால் மோட்ச சாதனமாக சாஸ்திர சித்தமான கர்மாத்யுபாயங்களில் எனக்கு அன்வயமில்லை, எனக்கு எந்த சாதனத்திலும் அன்வயமில்லை அப்படிங்கிறத சொல்றார். எந்த சாதனத்திலும் நமக்கு அன்வயம் இல்லை அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்லுகிறார். ராவணோ நாம துருபிருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாக மனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா இத்தியாதிகளை முன்னிட்டு சரணமடைந்தா போலே. விபீஷணன் ராமனிடத்திலே வருகின்றவன். அவன் என்ன சொன்னான்? எனக்கு ஒரு தமையனார் உண்டு, ராவணன் பேரு, அவனுடைய தம்பிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போலே நோத்த நோன்பிலேன் என்கிற பாட்டை கட்டாட்சித்து அருளி செய்தபடி உந்தன விட்டாத்த இல்லேன் தாரகனுமாய் போகியனுமாய் இருக்கிற உன்னை விட்டு தரிக்க மாட்டுகிறேன். இவ்வாத்தாமை எனக்கு ஸ்வரூபம் இத்தனை. இந்த ஆத்தாமதான் தனக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி விபீஷணன் ராமனிடத்திலே வரும்போது தன்னுடைய குறைகளை சொல்லிக் கொண்டு வந்தானோ அது போல ஆழ்வார் நோத்த நோன்பிலேன்னு சொல்லிக் கொண்டு பகவானிடத்திலே வருகின்றார். சரி, ஒண்ணுமே இல்லைன்னா என்கிட்ட எப்படி வருகிறீர், நான் எப்படி கிடைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீர் அப்படின்னால், நீதான் தாரகனாயிருக்கிறாய், நீதான் போக்கியனமாயிருக்கிறாய், உன்னை விட்டு தரிக்க மாட்டுகிறேன். தாரக போஷக போக்கியம் அப்படிங்கிறோம் இல்லையோ, அதெல்லாம் பகவான் தானே. உள்ளும் சோறுவர்கள் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன்றோமே. அதனால இந்த ஆத்தாமை எனக்கு ஸ்வரூபம் இத்தனை. இந்த ஆத்தாமைங்கிறது வேண்டும். அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாதுங்கிற நிலைமையை நாம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த நிலைமைக்கு ஒப்பான நிலைமைன்னு இன்னொன்னு நம்மால சொல்ல முடியுமா? இந்த ஆத்தாமை ஸ்வரூபம் இத்தனை. ஆனால் பேட்டுக்கு சாதனம் என்னென்னில் அவன் ஆசைப்படுறீருங்கிறது வாஸ்தவம். எதனா ஒண்ணு சாதனம் இருக்கணுமே, ஏதாவது ஒரு உபாயம் இருக்கணுமே அப்படின்னா மோக்ஷோபாயம் அரவினன ஏறி வீத்திருந்து சிறீவரமங்க வாணனாய் கருளப்புட்கொடி சக்கரப்பட வானநாடனாய் இப்படி அயர்வரும் அமரர்கள் அதிபதியாயிருக்கிற தேவர் அடியிலே அருளின நிருகேதுக கிருபையே. தேவரீர் தான் நிருகேதுக கிருபை பண்ணிருக்கோம் இல்லையோ. சகேதுக கிருபைன்னு ஒண்ணு, நிருகேதுக கிருபைன்னு ஒண்ணு. அது என்ன சகேதுக்கம்னா, நாம ஏதோ பண்ணி ஒருத்தர் நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா
அது சஹேதுக கிருபை. நிருஹேதுக கிருபைன்னா நாம என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ணல. நாம என்ன பண்ணி அவரை மகிழ்விக்க முடியும்? அவரா மகிழ்ச்சி அடைஞ்சாதான் உண்டு, அவரா ஆனந்தப்பட்டுண்டாதான் உண்டு. அவர் ஆனந்தப்பட்டு பண்ற அனுகிரகம் இருக்கு பாருங்க, அவரா சந்தோஷப்பட்டுட்டார், நமக்கு அனுகிரகம் பண்றதும் முடிவு பண்ணிவிட்டார். நம்ம இடத்துல எந்த நிறையும் கிடையாது. ஆனா ஏதோ நிறை இருக்கிறதா அவர் ஏதோ தேடி கண்டுபிடிச்சிருக்காரு போல் இருக்கு. நிறை இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அவர் எதையோ ஒண்ணுத்த ஒரு குறைய கூட நிறைய பார்க்கிற ஒரு பெருங்குணம் அவரிடத்துல உண்டோ இல்லையோ, அவர் நிருகேத்துக்கமா கிருப பண்ணியிருக்கார். மயர் வர மத்தியநல மருளின்னு ஆழ்வாரே பாடியிருக்கார். அதனால நிருகேத்துக்க கிருப பண்ணிருக்கீர். பொருளல்லாதவென்னை பொருளாக்கி என்னும் தமியேனுக்கு அருளாய் என்னும் வந்தருளி என் நெஞ்சி இடம் கொண்ட என்னும் அருளாய் உய்யுமாறனக்கு என்னும் ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் என்றும் அருளிச் செய்தவை என்கை. எத்தனை பாடியிருக்கார் பாருங்க, நீ என்னென்ன பண்ணிருக்கேங்கிறத அத்தனை பாடியிருக்கார். மற்றும் உண்டான பாட்டுக்கள் அருளுகைக்கு அடியான அவன் படிகளையும், அவன் நிச்சயமா அருளுவான்கிற அந்த விஷயங்களையும் அதற்குடலாக தம் படிகளையும் அருளிச் செய்தவையாயிருக்கும். அதற்குடலாக அதற்கு தகுதியாக தம்முடைய நிலைமைகளையும் அருளிச் செய்தவையாயிருக்கும். பேர்த்துக்குபாயம் உந்தன் பேரருளே சாத்துகின்றேன். ஆகையாலே அவன் நிருகேத்துக கிருபையே சாதனம் என்னுமது எல்லாரும் அறியும்படி பறையறைந்து சாத்துகின்றேன் என்கிறார். கர்மாத்யுபாயங்கள்ல நமக்கு அன்வயங்கிறது வேண்டியது இல்லை. போகவும் முடியாது, போகவும் கூடாது, ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உபாயங்களை அனுஷ்டிக்க வல்ல சாமர்த்தியம் நமக்கு உண்டான்னா முதல்ல இல்லைங்கிறது பதில். அவ கேள்வி வந்தது, சாமர்த்தியம் இருக்குமாகில் அதிலே இழியலாமுன்னால், இருந்தாலும் இழியக்கூடாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. பகவானுடைய நிருகேதுக கிருபை தான் நமக்கு சாதனம், அவர் திருவடிகள் தான் நமக்கு சாதனம். அதனால மற்ற எதையும் நாம ஆசைப்படுறதுங்கிறது கூடாது. மற்ற எந்த சாதனத்தையும் சாதனமாக கருதுதல்ங்கிறது அடியோடு கூடாது. இந்த விஷயத்தை எல்லாரும் அறியும்படி பறையறைந்து சாற்றுகின்றேன் என்கிறார். அதனால டமாரம் போட்டு சொல்றேன், பேத்து குபாயமுந்தன் பேரருளே என்று பறையறைந்து டமாரம் போட்டு சாற்றுகின்றேன் என்கிறார். இங்கென் நிலை என்னும் இவ்விடத்தில், அதாவது இந்த அர்த்த விஷயத்தில் என்னுடைய நிஷ்டை இதுவென்னும் அத்தலையில் பூர்த்தியாலே இத்தலையில் ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிடுகையே பரதந்திரனான ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்னும். இந்த ஆத்மா பரதந்திரன், பகவானுக்கு வசப்பட்டவன், பகவானுடைய திருவுள்ளத்திற்கு சேர நடக்க வேண்டியவன். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவனுக்கு எது ஸ்வரூபம்னா ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிடுகை, கை முதல் இல்லாமை. ரெண்டு கை கூப்பிடுறோம்னா என்ன அர்த்தம்? எங்கையில ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். உன்னை அடைவதற்கு தகுதியாக எங்கள் இடத்துல எந்த சாதனமும் இல்லை, அதுக்குதான் ரெண்டு கையை கூப்பிட்டு இருக்கோமே. அதுதான் பரதந்திரனான ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? எழில்மாறன் சொல்லியிருக்கார். சேஷத்துவ பாரதந்திரியங்களாகிற ஆத்மபூஷணத்தாலே அபிராமராயிருக்கிற ஆழ்வார் என்ன அழகா இருக்கார் அப்படின்னால், ஆமா சுவாமி நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கார். என்ன திருவாபரணங்கள் சாத்தின்னு இருக்கார்? சேஷத்துவ பாரதந்திரியங்களாகிற திருவாபரணங்கள் அவற்றை சாத்தி கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த ஆத்மபூஷணங்களாலே பராவர குருக்கள் பூட்டும் அந்த ஆத்மபூஷணங்கள் இருக்கின்றனவே, அதனாலே அபிராமராயிருக்கிற ஆழ்வாருடைய அந்த நிஷ்கர்ஷமான திருவாய்மொழியை அபியசிக்க வல்லார். இந்த திருவாய்மொழியை நோத்தனோன்புங்கிற திருவாய்மொழியை அபியசிக்க வல்லார் அங்கமரருக்கு ஆறாவமுது. அவ்விடத்தில் அளப்பரிய ஆரமுதை அனுபவிக்கிற நித்தியசூரிகளுக்கு மித்யாபூர்வமான அமிர்தமாக பெறுவர். சிறீவரமங்கை மேயப்பத்துடன் வைகள் பாட வல்லார் வானோர்க்கு ஆறாமமுதேன்னு ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையோ. அத்த திருவுள்ளத்திலே கொண்டு இந்த இடத்துல என்ன சொல்றார்? இந்த அர்த்த விசேஷங்களை எவரொருவர் நெஞ்சிலே நன்கு தேக்கி வைத்துக் கொள்ளுகிறாரோ அவர்கள் நித்தியசூரிகளுக்கு அமிர்தத்தை போல மதிக்க தகுந்தவராக ஆவர் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது. மேலே அடுத்த பாசுரம், ஆறாவமுது ஆழ்வார் ஆதரித்த பேறுகளை தாராமையாலே தளர்ந்து மிக தீராத வாசையுடன் ஆட்டாம பேசி அலமந்தார் மாசடு சீர் மாறனின் மான் என்பது பாசுரம். ஆறாவமுது ஆழ்வார் என்று தொடங்குகிற பாசுரம் 48ஆம் பாசுரம். ஆறாவமுது ஆழ்வார் திருக்குடந்தை ஆறாவமுதன் ஆதரித்த பேறுகளை, ஆழ்வார் ஆசைப்பட்ட அந்த புருஷார்த்தங்களை தாராமையாலே தலை கட்டி அருளாமையாலே மிக தளர்ந்து மிகவும் வருந்தி தீராத வாசையுடன் பெற்றல்லது முடியாத அபினிவேசத்தோடே ஆட்டாம பேசி தம்முடைய கிளேசத்தை கூறி அலமந்தான் நிலை தழும்பினார். அது யாருன்னு கேட்டா மாசடு சீர் எம்மான் மாறன். குற்றமற்ற குணங்களை உடையவரும்
நமக்கு சுவாமியுமான ஆழ்வார். இதுதான் பதவுரை. மேல பாசுரத்துக்குள்ள போலாம். 48ஆம் பாட்டு. 6வது ஆழ்வார். அகிஞ்சனராய் ஆர்த்தியோடே பிரபத்தி பண்ணி இருக்க செய்கையும். கீழே ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் ஆழ்வார். என் கையில ஒண்ணுமே கிடையாதுப்பா, எந்த சாதனத்திலும் அடியேன் இழிந்தவன் அல்லேன், பேத்து குபாயமுந்தன் பேரருளே சாத்துகின்றேன், பறையறைந்து சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்படிப்பட்ட அந்த பிரபத்தியை அவர் செய்திருக்க செய்தேயும் 6வது ஆழ்வார் திருக்குழந்தையில் இருக்கிற பெருமாள் இவர் நம்மாழ்வார் என்று அபிமானித்து அபேட்சிதம் செய்யாமையாலே. இந்த பகவான் என்ன பண்ணிருக்கணும்? இவர் நம்முடையவர்னு அபிமானிச்சிருக்க வேண்டாமா? அனுகிரகித்திருக்க வேண்டாமா? அப்படி செய்யாமையாலே அலம் வந்து நிலத்தழும்பி போயிட்டார். அப்படியே நிலத்தடுமாறி போயிட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆர்த்தராய் அருளி செய்த பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். ஆர்த்தராய் பெற்றல்லது தெரியாத நிலைமையில இருக்காரோ இல்லையோ, ஒரு துன்பத்துல இருக்காரோ இல்லையோ, அப்போது அவர் அருளி செய்த பாசுரம் 6வது அடியேன் உடலம்னு பாடியிருக்காரோ இல்லையோ, அதனுடைய அர்த்தத்தை இங்கே சொல்லுகிறார். எங்கனே எண்ணில் ஸ்ரீவரமங்க வாணன் திருவடிகளில் சரணம் புக்க விடத்திலும் அங்கு தம் அபேட்சிதம் கிடையாமையாலே. மானமாமல பெருமாள்கிட்ட போய் எல்லாம் பண்ணி பார்த்தார், பேசி பார்த்தார். ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தான் சொன்னார், சரணாகதி பண்ணி பார்க்கிறார். ஆனா இன்னும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்றதா தெரியல. அதனாலே அங்கு தம்முடைய அபேட்சிதம் கிடையாமையாலே ஆசிரித்த ரக்ஷண தீட்சிதனான சர்வேஸ்வரன் நம் காரியம் செய்யாமையில்லை. எங்கே காரியம் செய்ய நினைத்திருக்கிறான் என்று தெரியாது என்று திருக்குடந்தையிலே 6வது ஆழ்வார் திருவடிகளிலே செல்லவே நம் அபிமதம் சித்திக்கும். ஆசிரித்த ரக்ஷண தீட்சிதன் பகவான் அடியவர்களை ரட்சிப்பதையே தம்முடைய பெரும் பேராக கருதும் இயல்பினன் காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான். அவனுக்கு ரட்சிக்கணுங்கிறது ஆசைதான். அது ரட்சிக்கணுங்கிறத ஒரு பெரிய காரியமாக, அதுதான் தன்னுடைய காரியம் என்று எண்ணிக்கொண்டு செய்வான் ஒருவனவன். அப்படின்னா நிச்சயம் நமக்கு பண்ணத்தான் போறார். ஆனா அதை எங்க பண்ண நினைச்சுட்டு இருக்காருன்னு தான் நமக்கு தெரியல. அது எந்த இடத்துல இருந்து அவர் பண்ணணுங்கிறது அவருடைய அபிப்பிராயமா இருக்கு. அதுதான் தனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அவர் உடனே திருக்குடந்தையிலே 6வது ஆழ்வார் திருவடிகளில் செல்லவே நம் அபிமதம் சித்திக்கும். அவருடைய உட்கார்ந்துருக்கார், கன்னத்துல கையை வச்சுண்டு. அவ தோணித்தான் திருக்குடந்தைக்கு போலாம், அங்க 6வது ஆழ்வார் அவர் நிச்சயம் நம்முடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார் என்று தோன்றுகிறது என்று மனோரத்தித்து சென்ற விடத்தில் அவர் எழுந்திருத்தல், இருத்தல், உலாவி அருளுதல், இன்சொல்லு சொல்லுதல், குளிர நோக்குதல், அரவணைத்தல் செய்தருள காணாமையாலே. ஒன்னும் பண்ணல. அவர் படுத்துட்டு இருக்கிறவர் எழுந்துக்கல, முதல்ல உட்காரல. எழுந்துக்கல உட்காரலன்னா உலாவலன்னு தனியா சொல்லணுமா? இப்படி சொல்றா பாருங்க. உலாவி அருளுதல் பண்ணல. இன்சொல்லு சொல்லுதல், சரி இதெல்லாம் பண்ண வேண்டாம், படுத்துட்டே வந்தையாப்பான்னு கேட்கலாம் இல்லையோ, பிரயாணம் சௌகரியமா இருந்துதான்னு கேட்கலாம் இல்லையோ, அதையும் சொல்லலே. சரி இதெல்லாம் தான் இல்ல. குளிர நோக்குதல், நன்னா என்ன பார்க்கலாமே, கண்ணை திறந்து நன்னா என்ன பார்க்க கூடாதா? ஸ்வதிக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதானீதை ஸ்ரீதலை ரபிசிஞ்சமாம்னு திருக்கச்சனபிகள் சொல்றா போல அந்த மாதிரி பார்க்கலாம் இல்லையோ, அதையும் பண்ணல. அரவணைத்தல் பேச்சே கிடையாது, அதெல்லாம் பண்ணவே இல்லை. பிராட்டியும் அவனுமான சேர்த்தியும் உண்டாய் நமக்கு அபேட்சையும் உண்டாயிருக்க, 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போது அவள் புருஷகாரம் பண்ண இவனத்தை கேட்டு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவான் ஒருவனாய் இருக்கிற போது நமக்கு ஏன் அது கிடைக்கல என்று துடித்து இவ்வளவிலும் திருவடிகளே உபாயம் என்னும் துணிவு குலையாதொழிய பெற்றோமிரே என்று வருந்தி தரித்தாராய் தலை கட்டுகிற. இத்தனான பின்னும் கூட படுத்துட்டு இருக்கிறவர் எழுந்து உட்காரல, எழுந்து உட்கார்ந்து இருக்கிறவர் இன்சொல் சொல்லல, உலாவல, குளிர நோக்கல, அரவணைக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா தாயாரும் பெருமானம் இருக்கிறத பார்த்தா அவ சொல்றான், இவன் கேட்கறான் தான் எல்லாம் சொல்றான். அவ சொல்றதையெல்லாம் இவன் கேட்கறான். இன்னாருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தாயார் சொல்லிட்டா, நிச்சயம் பகவான் பண்றார். ஆனா தனக்கு இன்னும் பண்ணல. ஆனா தனக்கு இன்னும் பண்ணலைங்கிற வருத்தம் அத்தனை இருந்தாலும் கூட அவர் என்ன நினைச்சுக்கிறார்? இன்னும் துணிவு கொலையில வருவோம். அவர் திருவடிதான் நமக்கு எல்லாம் என்கிற அந்த அந்த துணிவு இன்னமும் குறையவில்லை அப்படிங்கிறத அவர் நினைவிலே கொண்டு இருந்தாலும் அந்த வருத்தம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இந்த துணிவை நினைச்சு பார்த்துக்கிறார். அப்படி இருந்து கொஞ்சம் தரிக்கிறார். அப்படி தரித்தாராய் தலை கட்டுகிற 6வது அர்த்தத்தை அருளி செய்கிறார். 6வது ஆழ்வார் என்று தொடங்கி என்கை 6வது ஆழ்வார் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாதனத்து என்று கூட்டு தேடி அனுபவிக்கும்படி நிரதிசய போக்யராய் ஸ்ரீமான் சுகசுப்தகா என்னும்படி ஏறார் கோலம் திகழ கிடந்த 6வது ஆழ்வார். சம்பிரதாயத்துல அந்த பெருமானுக்கு 6வது ஆழ்வார்னு திருநாமம்.
திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான்னு திருநாமம், பகவானுக்கு ஆறாவமுதாழ்வார்னு திருநாமம். திருமழிசை ஆழ்வார் வந்தார், கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே இல்லையோ, உடனே அப்படி கொஞ்சமா எழுந்தார். இவனை எழுந்துக்கு சொன்னோம், பேசு வாழி கேசனே அப்படின்னு நிறுத்தி விட்டார். அதனால ஆறாவமுதாழ்வார். அவர் சொன்னதெல்லாம் இவர் செஞ்சாரோ இல்லையோ, அவர் கட்டளை இட்டார், பிரான் ஆயிட்டார். இவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார், ஆழ்வார் ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஆறாவமுதாழ்வார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. ஸ்ரீராமாயண ஸ்லோகம். ஸ்ரீராமாயணத்திலே சீதா பிராட்டியும் பெருமானும், அதாவது சக்கரவர்த்தி திருமகனும் சேர்ந்து திருவரங்கநாதனை ஒரு கூட்டாக 2 பேருமாக சேர்ந்திருந்து அனுபவிக்கக்கூடிய வைபவம், அனுபவிக்கத்தக்க வைபவம் திருவரங்கநாதருக்கு உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி கூட்டு தேடி அனுபவிக்க வேண்டும்படி நிரதிசய போக்கியராய், குறைவற்ற, குறைந்து போகாத, குறைவற்ற, குறைவில்லாத இனிமையை உடையராய் ஸ்ரீமான் சுகசுப்தகா என்னும்படி ஏனார் கோலம் திகழ கிடந்த வாராவமுதாழ்வார். படுத்திருக்கிற நிலையில பார்த்தா கிடந்ததோர் கிடக்கைன்னு கிடக்கிறார் இல்லையோ, ஆதரித்த பேறுகளை, அதாவது இவர் அபேட்சித்த புருஷார்த்தங்களை, அதாவது கிடந்தாய் கண்டேன் அம்மாமலர்கண் வளர்கின்றானே காணவாராயே என்கிற இடங்களிலே அபேட்சிதமானத்தை அதெல்லாம் என்ன வேண்டினாரோ அவற்றை குடந்தையுட்கிடந்தவாறு எழுந்திருந்து என்கிறபடியே எழுந்திருக்க வேண்டும். குடந்தை திருமாலான தேவர் தாமரமங்கையும் நீயும் என்னும்படி இருவரும் கூட இருந்தருள வேணும். தாமரை கண்களாலே நோக்கியருள வேணும். பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காண வர வேணும் என்கிறா போலே சில பரிமாற்றங்களை அபேட்சிக்க, இதெல்லாம் ஆழ்வார் கேட்டிருக்கார். அது அப்போதே பெறாமையாலே, அதெல்லாம் அப்பவே கிடைக்கல. அதனால என்னாச்சு, தளர்ந்து மிக ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவன் என்னும்படி அத்தியவசன்னராய் தீராத பாஷையுடன் அபினிவேசம் போவது அனுபவத்தாலே ஆகையாலே அனுபவம் பெறாமல் முடியாத அபினிவேசத்தோட, இந்த அபினிவேசம் அந்த ஒரு ஆர்த்தி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற ஆசை அது எப்ப தீரும், அனுபவம் கிடைச்சாத்தான் தீரும். அந்த அனுபவம் பெறாமல் முடியாத அபினிவேசத்தோட ஆட்டாம பேசி அலமந்தான், அதாவது அடியேன் உடலம் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற என்னும் என்னான் செய்கேன் என்னும் உன்னை காண்பான் நானலப்பாய் என்னும் தூராக்குழி தூர்த்தெனாளகன் இருப்பன் என்னும் தரியேன் இனி என்னும் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் என்னும் உழல்வேனே என்னும் பேசின வையன்கை. இந்த ஆத்தாமினால எத்தனை பேசியிருக்கார் பாருங்க. இத்தசையிலும் உனதாள் பிடித்தே செலக்கானே என்றும் களைகண் மத்திலேன் என்றும் இவர் கடியில் அத்தியவசாயம் இருக்கும்படி இதுவாயித்து. இத்தனை கேட்டும் எதுவும் கிடைக்கல, அபேட்சிதங்கள் எல்லாம் ஒன்னும் நிறைவேறல. ஆனா உறுதி குலையல வருங்க, அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற. அந்த உறுதி குலையல என்ன சொல்லியிருக்காரு அவர், உனதாள் பிடித்தே செலக்கானேன்னு பாடியிருக்கார். களைகண் மத்திலேன், களைவாய் துன்பம் களையா தொழிவாய் களைகண் மத்திலேன் அப்படின்னு பாடியிருக்கார். அந்த உறுதி அவருக்கு இருக்கு, அத்தியவசாயம் இருக்கு. அப்படி சொல்லும்படியான மாசரு சீர் மாரணம் மாறனின் மான் இவ்வளவான தசையிலும் உபாயாந்தரங்களில் கண் வைக்கையாகிற மாசின்றிக்கே இருக்கிற அத்தியவசாய ஞானாதி குணங்களை உடையரான ஆழ்வார். என்னன்னா இத்தனை பண்ணியும் கிடைக்கலன்னா சரி வேற ஏதாவது ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கலாமா, சாதனத்தில் இழியலாமா, அப்படியெல்லாம் அவர் யோசனை பண்ணவே இல்லை. இந்த உறுதி கொலையாமல் இருக்கிற அருளியோ மாசரு சீர் மாறனின் மான் அந்த ஆழ்வார் தம்மை அடைந்த பிரபன்ன ஜனமான நமக்கு சுவாமி. அவரை அடிபணிந்தவர்களான நமக்கெல்லாம் அவர்தான் சுவாமியா இருக்கார். அன்றைக்கே ஆத்தாம பேசி அளவன்தான் என்று கிரியையாதல் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்தான் நமக்கு சுவாமி என்று சொல்லும்படியான வைபவம். அதற்கு அடுத்த பாசுரம், மானலத்தால் மாறன் திருவல்லவாழ் புகப் போய் தான் இழைத்து விழுந்தவ்வூர் தன்னருகில் மேல் நலங்கி துன்பமுத்து சொன்ன சொலவுகற்பார் தங்களுக்கு பின்பிறக்க வேண்டா பிற. மாறன் ஆழ்வார் மாநலத்தால் பெரிய பிரேமத்தோடே அன்போடே திருவல்லவாழ் புகப்போய், திருவல்லவாழ் என்னும் திருப்பதியிலே பிரவேசிக்க எழுந்தருளி அனுபவிக்க பெறாமல் அவ்வூர் தன்னருகில், அந்த ஊருக்கு புறச்சோலையிலே தான் இழைத்து இழைச்சு போய் விழுந்துட்டார். மேல் நலங்கி, அதுக்கு மேலே தோழிமார்களுடைய நிஷேதோக்திகளாலும் கலங்கி, தோழிமார்கள் சொல்லக்கூடிய அந்த நிஷேதோக்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம், நிஷேதோக்திகள் நிஷேதிக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளாலும் கலங்கி துன்பமுற்று வருத்தமடைந்து சொன்ன சொலவு அருளி செய்த ஸ்ரீசூக்திகளை கற்பார் தங்களுக்கு அபியசிக்க வல்லவர்களுக்கு பிறக்க வேண்டா. அபியாசத்திற்கு பிறகு திருவடிகளுக்கு அயலான ஜென்மத்திலே பிறவி நேரிடாது, சம்சாரத்திலே
அந்த திருவடிகளுக்கு அயலான், அவனை விட்டு பிரிந்திருக்கையாகிற அந்த திருவடிகளோட சம்பந்திக்க பெறாத ஜென்மம்ங்கிறது ஏற்படாது. 49ஆம் பாட்டு மானலத்தால். இதில் திருவல்லவாழ் ஏறச் செல்ல புறச்சோலையிலே போக்கியத்தையாலே நலிவுபட்டு பேசின பாசுரத்தை அனுவதித்து அருளிச் செய்கிறார். எங்கனே எண்ணில் பெரிய வாத்தாமையோடு திருக்குடந்தையிலே புக்க விடத்திலும் தம் அபேட்சிதம் கிடையாமையாலே. நான் நினைச்சிட்டு இருந்தேன் திருக்குடந்தைக்கு போனா 6ஆம் ஆழ்வார் அப்படியே எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தோட போனேன். அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அதனால அங்கிருந்து புறப்பட்டுட்டார். திருவடிகளே உபாயம் என்று துணிந்த துணிவு கை கொடுத்து நடத்த திருவல்லவாழ் ஏற போய், அவன் திருவடிகளே உபாயங்கிற அந்த அத்தியாவசாயம் இருக்கு பாருங்க, அந்த துணிவு அது கை கொடுக்கறதுனால நேர திருவல்லவாழ் வந்துட்டார். முட்ட போக மாட்டாமல் தளர்ந்து, கிட்ட போகவே முடியல, அவ்வளவு தளர்ந்து போயிருக்கார். இன்னும் அவன் கிடைக்கலேங்கிற தளர்வு. இது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுனால ஏற்பட்ட தளர்வுன்னு நினைச்சுக்காதீங்களோ. இதெல்லாமே ஒரு மானச அனுபவம். ஏன்னா ஆழ்வார் அந்த புளிய மரத்து பொந்த தாண்டி எங்கேயும் போகலை, அங்கேயே இருந்தவர் தானே. மானசானுபவம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆழ்வார் அங்க போயிருக்காருன்னா எப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் மானசானுபவமா அவர் எடுத்து சொல்றார். அதனால அங்க போனார். புறச்சோலையிலே விழுந்துட்டார். வெளியில ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு உத்தியானம், அந்த சோலையிலே கிடந்து அங்குண்டான வேத கோஷ வைதிக கிரியா கோலாகலம் செவிப்பட, நிறைய வேத கோஷம் எல்லாம் கேட்கறது, வைதிக கிரியா கோலாகலம் எல்லாம் செவிப்படுறது, மதுமல்லிகை தொடக்கமான போக்கியத்தையை அனுசந்திக்கையாலும் உள்ளுப்புக்கு அனுபவிக்க பெறாமையாலும் தமக்குண்டான ஈடுபாட்டை, ஆனா வேத வார்த்தைகள்லாம் வேத வாக்கியங்கள்லாம் செவிப்படுறது, வைதிக கிரியா கலாபங்கள் அந்த கிரியா காரியங்கள்லாம் நடக்கிறதுல அவர்கள் பேசுகிற பேச்சுகள் என்ன, வைதிகர்களுடைய சம்பாஷணைகள் என்ன, இதெல்லாம் கேட்க பெற்றார். இதெல்லாம் கிடைச்சதா? மதுமல்லிகை தொடக்கமான போக்கியத்தை அனுசந்திக்கையாலும் புறச்சோலையிலே கிடக்கிறார். நல்ல நறுமணமிக்க மலர்களுடைய வாசனை, அதெல்லாம் மூக்கனன்னா நாசியனன்னா அவருக்கு என்ன சொல்வது, அவத்தை முகரச் செய்கிறது, துளைக்கிறது, அப்படி சொல்றோம் இல்லையா, மூக்க துளைக்கிறதுன்றோமே, அந்த அனுபவம் எல்லாம் அவருக்கு கிடைச்சது. ஆனா உள்ளுக்குள்ள போய் அந்த பெருமானை, திருவல்லவாழ் எம்பெருமானை சேவிக்க முடியல. அப்படிங்கிறதுனாலே அந்த பெறாமையாலும் தமக்குண்டான ஈடுபாட்டை நாயகன் இருப்பிடத்தே செல்லுவதாக புறப்பட்டு போய் கிட்டி அனுபவிக்க பெறாமையாலே நடுவே கிடந்து நோவுபட்டு அங்கே புக்கு அவனை கண்டு ஸ்தோத்திரம் பண்ண பெறுவதென்றோ என்னைக்கு போய் அவன் கிட்ட போயிட்டு அவனை பார்த்து நாம ஸ்தோத்திரம் பண்ண போறோம் என்று தன் தளர்த்தியை பாங்கிமாருக்கு உரைக்கிற நாயகி பாசுரத்தாலே அருளி செய்கிற மானை நோக்கிங்கிற பதிகம் இருக்கு பாருங்க. அந்த அர்த்தத்தை தான் இந்த மானலத்தால் மாறன் அப்படிங்கிற திருவாய்மொழித்தந்தாதி பாசுரம் தெரிவிக்கிறது. அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. அது தோழிமாருக்கு சொல்லும்படியான வைபவம். மானலத்தால் மாறன், பெரிய பிரேமத்தால். ஆழ்வாருடைய பிரேமம்ங்கிறது கடலை காட்டிலும் பெரியதுன்னு பார்க்கிறோம் இல்லையா. அந்த ஆழ்வார் திருவல்லவாழ் புகப்போய் பிரேம பிரேரித்தராய், இந்த பிரேமம் முந்த பிரேமத்தாலே பிரேரிக்கப்பட்டவராய் பிரவேசிக்காக போய் தான் இழைத்து விழுந்த அவ்வூர் தன்னருகில் தான் இழைத்து விழுந்து உள்ளே அனுபவிக்க பெறாமல் ஊரின் புறச்சோலையிலே அங்க என்னாச்சு, அங்குத்தை போக்கியத்தையாலும் பலஹானியாலும் அங்குத்தை போக்கியத்தையாலும் நகர சம்பிரமங்களாலும் கால்நடை தளராமல் தளர்ந்து வீழ்ந்து பலமில்லாதவரா இருக்கார். அங்குத்தை போக்கியத்தை, அந்த புறச்சோலையினுடைய போக்கியத்தை நகர சம்பிரமங்களாலும் கால்நடை தாராமல் தளர்ந்து வீழ்ந்து மேல் நலங்கி, அதுக்கு மேலே தோழிமார் நிஷேத வச்சனங்களாலும் கலஞ்சி துன்பமுத்து பகவத் அலாபத்தாலே மறுபாடுருவின துக்கத்தை உடையராய் சொன்ன சொலவு அருளி செய்த திவ்ய சூக்திகள். அதாவது பத்ம சௌகந்திகவகம் பத்மகேசர சம்சிருஷ்டா இத்தியாதிப்படியே வைகலும் வினையேன் மெலியவானார் வண்கமுகும் மதுமல்லிகை கமழும் தேனார் சோலைகள் சூழ் என்னும் பொன்திகள் புன்னமகள் புதுமாதவி மீதனவி தென்னல் மணங்கமழும் என்னும் பச்சில நீழ்கமுகம் பலவும் தெங்கும் வாழைகளும் என்னும் பாண்புரல் வண்டினொடு பசுந்தென்னலும் ஆகியெங்கும் சேன் சினையோங்குமரச் செழுங்கானல் என்னும் ஓத நெடுந்தடத்துளுயர் தாமரை செங்கல் நீர் என்னும் மாடுரு பூந்தடம் என்னும் மழலை வரிவண்டுகள் இசைப்பாடும் என்னும் விஸ்லேஷ தசையில் அங்குத்தையிலே பரிமளம் அசக்கியமாய் கால் கட்டுகிறபடியையும், விஸ்லேஷ தசை அவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே அங்குத்தையில் பரிமளம் அங்க வீசக்கூடிய அந்த நறுமணம் எல்லாம் இருக்கிறது, அது அசக்கியமாய் கால் கட்டுகிறபடியும், அது அசக்கியமா இருக்கு. சேர்ந்திருக்கும் போது இதெல்லாம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அசக்கியமாய் கால் கட்டுகிறது அப்படின்றத சொல்லி மத்துமுண்டான போக்கியதைகளும் அப்படி ஆகையாலும்
ஆகையையும் வினையேன் மெலிய பாடு நல்வேத ஒலி பரவத்திர போல் முழங்க என்றும் மாடுயர்ந்தோம் அப்புகை கமழும் என்னும் நல்ல வந்தனது வேள்வி புகை மைநலம் கொண்டுயர் விண்மறைக்கும் என்னும் வேத வைதிக கிரியா கோலாகலங்களும் கீழே சொன்ன அர்த்தம்தான். தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழ நின்ன திருநகரம் என்னும் நகர சம்பிரமங்களும் நாயகன் வேத பிரதிபாத்தியனாகையாலும் வைதிக கர்ம சமாராத்தியனாகையாலும் ஸ்மாரகத்வேன பாதகம் ஆயிற்று. இதெல்லாம் நினைச்சாலே இவருக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. இவரால முடியல, பகவானை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே இதெல்லாம் இவருக்கு சரிபடலை. நகர சம்பிரமம், தானும் சம்பிரமத்துடனே புகப்பெறாமையாலே பாதகம் ஆயிற்று. அந்த சம்பிரமமா இருக்கிற அந்த நகரம் இவர் போய் பெருமானிடத்துல போய் சேரலையே, சம்பிரமத்தோடே தகுந்த பரிசைகளோட இவர் போய் பகவானை போய் அடையணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அதற்கு அதுவும் பாதகமா இருக்கு, ஒரு தடைய போல இருக்கு. அதுக்கு மேலே என்னுகொல் தோழிமீறுகாள் எம்மநீர் நலிந்தன் செய்தீரோ என்னும் நிச்சலும் தோழிமீறுகாள் எம்மநீர் நலிந்தன் செய்தீரோ என்னும் பிரியப்பறைகள் ஹிதப்பறைகளாய் நிஷேதிக்கையாலும். அவர்கள்லாம் நிஷேதிக்கிற இந்த மாதிரி இருக்காதே இருக்காதுன்னு சொல்றாரு இல்லையோ, தன போடுகிற துவரையாலே அதுவும் சைத்தில்ய ஜனகமாயித்து. இவருடைய துவரை, இவருடைய அந்த ஊற்றம்ங்கிறது எப்படி இருக்கு, அந்த சமயத்திலே அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் இவர் சித்திரமடைந்து போவதற்கு காரணமாயிற்று. கோனாரை அடியேன் அடிக்கூடுவது என்னுகொலோ நின்னு பிரான் அடி நின்னு பிரான் அடி நீரடியோம் கொண்டு சூடுவது என்னுகொல் நீடுரை நீடுரைகின்ற பிரான் கடல் காண்டும் கொல் நிச்சலுமே நம்பிரானது நன்னலமே எந்நலங்கொள் சுடரை என்னுகொல் கண்கள் காண்பதுவே மான்குரட்கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்கள் காண்பது எஞ்ஞான்னு கொலோ நிலந்தாவிய நீழ்கடலை நாடொரும் வீடின்னையே தொழக்கூடும் கொல் யாம் கண்டு கைதொழக்கூடும் கொலோ நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்கள் தொல்லருள் நல்வினையால் சொல்லக்கூடும் கொல். என்னை இப்படி திருவடிகளை தொழுகையும் திருநாமத்தாலே ஸ்துதிக்கையும் பிரார்த்தியமாகையாலும் சைத்தில்யம் மிக்கிருக்குமிரே. இவருடைய அந்த சிதிலமாம் தன்மை, இதயம் சிதிலமடைவதுங்கிறாளே, அந்த சைத்தில்யம் கூடுவதற்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தில்யம் மிக்கிருக்கும் இதே. இப்படி ஆகையால் மேல் நலங்கி துன்பமுத்து சொன்ன சொலவு இவையாயிற்று. அவர் துன்பமுத்து சொன்ன வார்த்தைகள் இப்ப கீழே பார்த்தோமே இந்த வார்த்தைகள் ஆயிற்று. இத்தசையிலும் அடிமேல் சேமங்கொள் தென்குருகூர் சடகோபன் என்னிரே இவர் அத்தியவசாயம் குலையாமல் இருக்கும்படி. ஆனா உறுதிப்பாடுங்கிறது குலையில பாருங்க, அடிமேல் சேமங்கொள் தென்குருகூர் சடகோபன் சொல்லும்படி இருக்கு. துன்பமுத்து சொன்ன சொலவு கற்பார் தங்களுக்கு. இப்படி விஸ்லேஷ வியசனயுக்தராய் அருளி செய்த பிரிவினாலே துன்பப்பட்டவராய் இருந்து கொண்டு அருளி செய்திருக்கிற சூக்தியான இந்த திருவாய்மொழியை அபியசிக்க வல்லாருக்கு, இந்த மானே நோக்கு நல்லீர் இருக்கே அதை அபியசிக்க வல்லாருக்கு பின்பிறக்க வேண்டா. இதின் அபியாச அனந்தரம் ஜன்ம பரிகிரகம் பண்ண வேண்டா, திரும்ப பிறக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஜன்மத்தை முடித்தே விடும் பிற என்று அவ்வியம் அன்னியே திருவடிகளுக்கு அசலான ஜன்மம் எடுக்க வேண்டாவென்றாகவுமாம். அப்படின்னா என்ன, காமையே வைஷ்ணவத்வம் தோ சர்வஜன்மசு கேவலம்னு சொல்றோம் இல்லையா. அவர் அவதரிக்கிற போறதெல்லாம் நாமும் பிறக்கலாம். அவரை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலோ அல்லது அவரை அறியாத நிலையிலோ பிறப்பதுங்கிறது நமக்கு வேண்டாம். அவர் கூடவே இருந்து கைகரியம் பண்ற பிறவி கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போறோமா இப்போ? அப்ப திருவடிகளுக்கு அசலா இருக்கிற பிறவிங்கிறது நேராது. அதனாலே பின் பிறக்க வேண்டா பிற என்ன போது இத்தை ஒழிய வேறென்றை அபியசிக்க வேண்டா வென்றபடி. இப்ப கடைசியா இன்றைய தினத்தினுடைய கடைசி பாசுரம் 50வது பாசுரம். பிறந்துலகம் காத்தளிக்கும் பேரருட்கண்ணா உன் சிறந்த குணத்தால் உலகும் சீலத்திலம் தவிர்ந்து சேர்ந்து அனுபவிக்கும் நிலை செய்யன்ன செய்துமாற வாய்ந்த பதத்தே மனமே வைகு பிறந்து பல யோனிகளிலே அவதரித்து உலகம் லோகங்களை காத்தளிக்கும் ரட்சித்து அருளுகின்ற பேரருள் மகத்தான கிருபையை உடைய கண்ணா கண்ணபிரானே உன்னுடைய சிறந்த குணத்தால் கல்யாண குணானுசந்தானத்தினால் உருகும் சீலத்திரம் தவிர்ந்து மனமுருகும் இயல்பை விட்டு சேர்ந்து அனுபவிக்கும் நிலை, உன்னை கிட்டி அனுபவிக்கும் நிலைமையை செய் என்ற எனக்கு அருள் என்று வேண்டின சீர்மாறும் ஸ்ரீ சடகோபருடைய வாய்ந்த பதத்தை ஒன்றுக்கொன்று ஒத்திரா நின்ன திருவடிகளில் மனமே நெஞ்சே நீ தங்கியிரு. இது பதவுரை. மேலே அவதாரிக்கை 50ஆம் பாட்டு. பிறந்துலகம் இதில் அவதார சேஷ்டிதங்களை தரித்து நின்று அனுபவிக்கும்படி பண்ண வேணும் என்று பேசின பாசுரத்தை அனுபவித்து அருளி செய்கிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ன ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையோ, அந்த பதிகத்தினுடைய அர்த்த விசேஷங்களைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். எங்கனே எண்ணில் கீழ் ஸ்தானத்திரயத்திலும் தம் அபேட்சிதம் கிடையாமையாலே 3 இடங்களை பார்த்தாச்சு. இவர் அபேட்சித்ததுங்கிறது
அது கிடைச்ச மாதிரி தெரியல. திருச்சீடி வரவங்கல நகர், அங்கேயும் நடக்கல. ஆறாவது ஆழ்வார் இடத்துல போனார், அங்கேயும் நடக்கல. மாநிலத்தால் மாறன் திருவல்லவாழ் புகப்போய் தான் இழைத்து வீழ்ந்த போர் தன்னருகில் மேல் நலங்கி துன்பமுத்து சொன்ன சொலவு, அதையும் பார்த்துட்டோம், அங்கேயும் நடக்கல. தம் அபேட்சிதம் கிடையாமையாலே அர்ச்சாஸ்தனங்களில் ஆசிரித்தர் நினைவுக்கு ஈடாக ஆலோக ஆலோகால ஆலோகாலாவாலிங்கநாதிகளான ஆலோக ஆலாப ஆலிங்கநாதிகளான, பாக்குறதுங்கிறது கிடையாது, பேசுறதுங்கிறது கிடையாது, ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிறது கிடையாது, அந்த அனுபவ விசேஷங்களை உபகரித்தருள கடவோமல்லோம் என்று அவன் சங்கல்பித்த அருளுகையாலே இருக்கும். நம் அபிமதம் சித்தியாதொழிந்தது. நம்ம ஆசைப்பட்டது ஏன் கிடைக்கல அப்படின்னா, அர்ச்சாவதாரத்துல அவர் தனக்கென்று சில சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார். யாரையும் பார்த்து இந்த சிரிக்கிறது, பேசுறது, சௌக்கியமான் கேட்கறது, இதெல்லாம் எந்த விதேசத்துல எந்த பெருமானாவது வாய் திறந்து பண்றாரா? நித்திய சன்னதிக்கு போறோம், நம்மளை பாக்குறார், சௌக்கியமான்னு கேட்கிறாரா? சாப்பிட்டியான்னு கேட்கிறாரா? இல்ல நீ சாப்பிட்டியான்னு நாம கேட்டாத்தான் சாப்பிட்டேன்னு பதில் சொல்றாரா? ஒன்னும் அவர் பேசுறது இல்லை. எல்லாம் உன் கண்ணுல படுறா போல நிக்கிறனே, அதுவே போதும், எதுவும் பேசுறதாலாம் இல்லை, வேற எதுவும் செய்யறதா இல்லைங்கிற தீர்மானத்தோடு அவர் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால தான் என்னுடைய கதறல்களுக்கு தகுந்த பதில் கிடைக்கல, என்னுடைய அபிமதம்ங்கிறது எனக்கு இன்னமும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சுண்டு அவன் சங்கல்பம் குலையும்படி அங்கு நிர்பந்திக்க கடவோமல்லோம். சரி, அவர் அர்ச்சாவதாரத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்களை வச்சுட்டு இருக்கார், நாம என்னத்துக்கு போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவரை தொந்தரவு பண்ணிட்டு ஆசிரித்தர் நினைவறிந்து முகம் கொடுத்து அனுபவித்த அவதாரத்திலே சொல்லுவோம். ஆனா அவதாரம்னா அப்படியா? அவதாரங்கள்ல வாய் திறந்து பேசுறார், தோல்ல கை போட்டுக்கிறார், கை கோர்த்து நடக்கிறார், சாப்பிட்டியான்னு கேட்கிறார், நாம கேட்டா சாப்பிட்டேன்னு பதில் சொல்றார், சாப்பிட போலாமான்னு கேட்கிறார், கொண்டு வந்ததை கூட்டாஞ்சோறு உண்ணுமா போல எல்லாரோடும் சேர்ந்து உண்கிறார். இப்படி எல்லாத்தையும் பண்றாரு இல்லையோ? அப்ப ஆழ்வார் பாக்குறார், நாம போக வேண்டியது அப்ப அவதாரத்துக்கு தான் போகணும். இந்த அர்ச்சையில யாரோடய பேசுறது இல்லைன்னு கோயில்கள்ல சேவை மட்டும் சாதிப்பார், வாய் திறந்தெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார். பேசுறார், அது பிரத்யட்சமா பேசுறா போல பேசல, பேசாம ஒண்ணும் இல்லை. அர்ச்சாவதார எம்பெருமான்கள் பேசாமல் இல்லவே இல்லை, நன்னா பேசுறா, அதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். நமக்கு தான் புரிஞ்சுக்கிற அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு நாம சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த அர்ச்சாவதாரம்ங்கிறது விபவாவதாரத்துல பேசினா போல ஆகுமா? அதனால என்ன பண்ணிட்டார், சரி அங்கே போவோம் என்று கிருஷ்ணாவதாரத்திலே அனுபவிப்பதாக செல்ல அதுவும் கை கழிந்து தாம் பிற்பாடராய். சுவாமி, இது கிருஷ்ணாவதாரம் இந்த உலகத்திலே தான் நிகழ்ந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற 2026 நாம உட்கார்ந்து கொண்டு கண்ணனை பார்க்க போறேன்னு இன்னைக்கு புறப்பட்டா மதுராலேயோ விருந்தாவனத்திலே போய் கோகுலத்திலே போய் அவரை பார்த்துட முடியுமா? அவர் தான் தீர்த்தம் பிரசாதிச்சுட்டு கிளம்பிட்டாரே, அவதாரத்தை முடித்து கொண்டு அவர் வைகுண்டத்துக்கு திரும்ப போயாச்சு. அப்ப அவரை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அவர் பிறந்த போது நாம இருந்திருந்தா பார்த்திருக்கலாம். இல்லைன்னு நினைச்சுக்காது, நாம எல்லாம் இருந்தோம், அவர் பிறந்த போதும் இருந்தோம். அப்போ கம்சனுடைய கோஷ்டியில இருந்திருப்போமா? துரியோதனனுடைய கோஷ்டியில இருந்திருப்போமா? சிசுபாலனுக்கு துணையா ஒரு துணையா பக்கத்துல இருந்திருப்போம், யாருக்கு தெரியும்? இவர் பக்கத்துல போய் இவர் பெருமை அறிந்து இவர் ஏத்தமறிந்து தொழும் குடியிலே நாம் இல்லாத போயிட்டோம். அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இருந்திருந்தா இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம், அவ்வளவுதான விஷயம். அன்னைக்கு இல்லைங்கிறது இதுலயே தெரியறதோ இல்லையோ? அதனால கிருஷ்ணாவதாரத்திலே அனுபவிப்பதாக செல்ல அதுவும் கை கழிந்து தாம் பிற்பாடராய் அத்தாலே நொந்து. அதை நினைச்சு பார்க்கலாம், ஐயோ ரொம்ப பின்னாடி வந்துட்டோமே, முன்னாடி இல்லாத போயிட்டோமே, ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பெற்றிலோமே. கொஞ்சம் என்ன பறந்திருக்கலாம், எவ்வளவு நாள்? சுமார் ஒரு 40 தினங்கள்ங்கிற 45 தினங்களுக்குள்ளாக கண்ணன் பெருமான் திருநாட்டுகள் உடனே ஆழ்வார் வந்துட்டாருன்னா எவ்வளவு இன்னும் வேதனையா இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் பெருசா தெரியாது, ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா பெருசா தெரியாது. இப்பதான் சுவாமி கடன் போனார்னா இப்பதான் முன்ன வந்திருந்தா பாத்துக்கலாமேன்னு தோன்றி விடுமோ இல்லையோ? அதனாலே நொந்து அவதார குண சேஷ்டிதங்களை ஆகிலும் அனுசந்தித்து தரிப்போம். அந்த அவதார குண சேஷ்டிதங்களை, அவன் செய்திருக்கக்கூடிய லீலைகளை அனுசந்தித்து தரிப்போம் என்று பார்த்த விடத்தில் அவையும் விஸ்லேஷ தசையில் அனுசந்திக்கையாலே சைத்தில்யத்தை விளைக்க பிரிந்திருக்கிற நிலையை அது கூட இவரை அப்படியே உடைய பண்றது. இவரை நான் தரித்து நின்று உன் குணச்சேஷ்டிதங்களை அனுசந்திக்க வல்லே நாம்படி பண்ணி அருள வேணும் என்று சரணம் புகுகிற சொல்றார். என்னை தரித்திருக்கும்படி பண்ணு, உன்னுடைய குணச்சேஷ்டிதங்களை எல்லாம் அனுசந்திக்கும்படி பண்ணு என்று சரணம் புகுகிற பிறந்தவாறுங்கிற அந்த பதிகத்திலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை பிறந்துலகம் காத்தளிக்கும் என்று அருளி செய்கிறார் என்கை. இந்த பிறந்துலகம்ங்கிற இந்த பாசுரத்தாலே அவர் சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா இதைத்தான் சொல்லுகிறார். விபவாவதார குண சேஷ்டிதங்களை சிந்த செய்ய புகுந்த ஆழ்வார். விபவாவதார குண சேஷ்டிதங்களை நினைச்சு பார்த்துக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார்.
அவற்றை சிந்தை செய்ய முடியாமல் நெஞ்சு அப்படியே உருகி போயிடுறது. காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்ங்கிற போல ஆழ்றது. அந்த பெருமானையே பார்த்தார். பிரானே, இப்படி உருகி போகாமல் தரித்து நின்று அனுபவிக்கும்படியாக நீயே கிருபை பண்ணி அருள வேண்டும். நான் என்ன உங்ககிட்ட வேற என்ன கேட்கிறேன்? உன்னுடைய அனுபவத்தை ஒழுங்கா பண்றதுக்கு ஒரு சக்தி எனக்கு நீ தரக்கூடாதா? இந்த சைத்தல்யம் அடையாமல் இருப்பதற்கு, இதயம் சிதிலமடையாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்யலாகாதோ அப்படின்னு அவனிடத்திலேயே பிரார்த்திக்கிற இந்த விஷயம், அதுதான் பிறந்த வாரம் என்கிற திருவாய்மொழியிலே பிரார்த்தித்தார். அப்படி பிரார்த்திக்கின்ற சீர்மாறன் அந்த ஆழ்வார் பெருமானுடைய குணங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட குணவாளரான ஆழ்வார். ஆழ்வாருடைய குணங்கள்னா கொஞ்சமா நஞ்சமா? பெருமானுடைய குணங்களை கூட பேசி தலை கட்டி விடலாம். ஆழ்வாருடைய குணங்கள் இருக்கின்றனவே, அதை பேசி தலை கட்டுறதுங்கிறது முடியாது. அதனால சீர்மாறன் வாய்ந்த பதத்தே மனமே வைகு, அவருடைய திருவடிகளையே எப்போதும் நாம் சிந்திக்க வேண்டும். மனமே அவருடைய திருவடிகளே சிந்திக்க தகுந்தன என்று சொல்லும்படியாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷம் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாத்தான் இந்த கடைசி பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பித்துக் கொண்டேன் அடியேன். அதனால இந்த 5 பாசுரங்கள் ஜியர் சுவாமியினுடைய நியமனானு குணமாக 46ஆம் பாசுரம் தொடங்கி 50வது பாசுர பரியந்தம் இதனுடைய அர்த்த விசேஷங்களை சுருக்கமாக உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்ளும்படியான, அதாவது சேர்ந்து அனுபவிக்கும்படியான ஒரு பெரும் பேத்தை அடியேன் பெற்றேன். இந்த நல்வாய்ப்பை அடியேனுக்கு நல்கியமைக்காக ஜியர் சுவாமியினுடைய திருவள்ளிணை தாமரைகளிலும் எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகள் அவர்கள் திறத்திலும் அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜதானுசந்தானங்களை அடியன் தெரிவித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடி ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.